நீலகண்ட பறவையை தேடி என்ற ஒரு நாவல் இருக்கு. நேஷனல் புக் ட்ரஸ்ட் வெளியிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் அந்த புத்தகத்தை நீங்கள் பார்த்தால் உடனே வாங்கிருங்க. ஏனென்றால் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான நாவல்களில் ஒரு நாவல் நீலகண்ட பறவையை தேடி. அதை எழுதியவருடைய பெயர் அதின் பந்தோபாத்யாயா. அவர் அதை ஒரு சிறுகதைகளாக எழுதினார். 20 சிறுகதைகளை எழுதி பின்பு அதை ஒரு நாவலாக மாற்றி எழுதினார். அந்த நாவலை போல வியப்பூட்டக்கூடிய ஒரு நாவலை நான் படித்ததே கிடையாது. நாவல் ஒரு வங்காளத்தினுடைய கிராமத்தில் நடக்கிறது. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் வசதியானவர் வெளிநாட்டு பெண் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறார், காதலிக்கிறார். அந்த காதல் நிறைவேறாமல் போய் அதில் பித்து மனநிலை கொண்டு அந்த பித்தினுடைய வடிவமாக காதலையே ஒரு நீலகண்ட பறவையாக காணுகிறார். அந்த பறவை அவர் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறது, அவரால் மட்டுமே பார்க்க முடிகிறது. காதல் என்ற ஒரு நீலகண்ட பறவையை பற்றிய அந்த நாவல் என்பது தமிழில் நான் அல்ல, என் முன்னோடிகள் அத்தனை படைப்பாளிகளும் வியந்து பேசுகிற நாவல் அது. இனி வரப்போகிற ஒரு படைப்பாளி யாராவது ஒருவர் நாவல் எழுத விரும்பினாலும் அவர் நீலகண்ட பறவையை படிங்கன்னு சொல்லுவேன்.